ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் நல்ல மேட்சாக இருக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் வாசஸ் செட்டிங் டீம் அப்படின்னு சொல்லலாம். உசிலங்குளம் வாசஸ் மங்கத்தேவன்பட்டி. உசிலங்குளம் டேசன் பண்ணி சேசிங் தேர்வு கொண்டாங்க. மங்கத்தேவன்பட்டி பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சுரேஷ் ஸ்ட்ரைக்லையும் கலை நான் ஸ்ட்ரைக்லையும் முதல் பவர் பிளே ஓவர் போட சீனி வந்திருக்காரு லெஃப்டி. பாடி லைன்ல வந்தாரு, இங்கே தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் பாலே குயிக் சிங்கிள், ஸ்டெம்ப்ல படல. வெல் பிளேட். ஆனா ஃபீல்டர் கையில அம்ஜத்தன் அங்க இருந்தாரு. நல்ல டேக்கன், ஏர்லேரா ஒரு விக்கெட்டை பிடிக்கிறாங்க. ஒன் பேட்ஸ்மேனா தர்மராஜ். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், நல்ல ஸ்டாப்பிங்க தேக்கி விட்டாரு. அப்படிங்கிறப்ப இங்க ஒரு ரன் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போயிட்டு ஒரு ரன் ஓடி எடுத்தாங்க. சுரேஷ் ஸ்ட்ரைக்ல நேருக்கு நேரா மட்டார் முட்டாங்க. ஃபீல்டர் சான்ஸ் பார், ஒத்த கையில பிடிக்க பார்த்தாரு, பிடிக்க முடியல. அப்படிங்கிறப்போ சிங்கிள். நல்ல ஷாட்டுங்க, ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். அந்த திசையில தூக்கி விட்டாரு, மாச்சி நீட்டாரு. முதல் பெரிய ஷாட் தர்மா பேட்ல. ஸ்விட்ச் கேட் ஃபீல்டர் தாண்டிச்சுனா அது பவுண்டரியா இருக்குன்னு சொல்லும்போது கார்த்தி தெளிவா போனாரு. பாலுக்கு கீழ பயன்படுத்தப்பட்ட அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டமலுக்கு செஞ்சாங்க. பேட்ஸ்மேன் பால் நல்ல ஷாட், கரெக்டா பேட்டா விட்டாரு. சாதிச்ச முதல் பந்து 6. வாட் அ ஷாட், வாட் அ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். பாலா பேட்ல இருந்தாரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 16. அதுல 2 6 அடங்கும். 2 விக்கெட் இருந்து விக்கெட் போயிருந்தாலும் நல்ல ரன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. செகண்ட் பவர் பிளே ஓவர் ரஞ்சித் வந்திருக்காரு. பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித் அடிச்சு போட்டாரு. நேருக்கு நேரா ஃபீல்டர் வச்சு தான் போட்டிருக்காங்க. பவுண்டரி போகாது. சிங்கிள். பாலா ஸ்ட்ரைக்ல கமிட்டட் ஷாட், லெக் ஸ்டம்ப்ல ஆட பார்த்தாரு. பூந்து வந்துச்சு. டாட் பால். தேர்ட் ஒன் டவுன் த ட்ராக் போனாரு. ஒரு அப்பீல் எடுத்தாங்க. டாட் பால். சரி எஸ், நிறைய டாட்டுக்கு அப்புறமா விக்கெட் எப்பவுமே கன்சிடர் ஆகும். அதே மாதிரி இப்போ பார்க்க முடியுது. ரஞ்சித்துக்கு கிடைச்சிருக்கு. பேட்ஸ்மேன் சின்ராஸ் டிஃபென்ஸ் மைண்ட் செட் ஆட யோசிச்சிருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன்னு ஒரு முக்கியமான பந்து இந்த ஓவர். ஃபுல் டாஸ் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. தெளிவா பால பார்த்து பவுண்டரி போய்டு நினைக்கிறேன். அதே மாதிரி நோ பாலும் கொடுத்திருக்காங்க. ஹிப்புக்கு மேல போடப்பட்ட பந்து ஃப்ரீ பால். நேருக்கு நேரா கேட்ச பிடிச்சாலும் கன்சிடர் ஆகாது. அப்படிங்கிறப்ப 1 பவுன்ஸ்ல அங்க ஃபீல்டரை கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஒரு பந்துல 9 ரன் வந்திருக்கு. 5 பந்துல 2 ரன்ல விட்டு கொடுத்திருந்தாரு. இந்த ஓவரே எக்ஸ்பென்சிவா மாத்திருக்காங்க. 2 ஓவர் முடிவுக்கு வருது. 27 ரன் ஆடி இருக்காங்க. 3 விக்கெட் இருக்கு. இப்போ பவர் பிளே முடிஞ்சிருச்சு. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டையில கம்மி. ரன் த கில். ஃபர்ஸ்ட் ஒன் பாடி அட்டாக் கிளிக்கு போனாரு. நல்ல ஸ்டாப் சிங்கிள். சுரேஷ் ஸ்ட்ரைக்ல செகண்ட் ஒன் வாக்கிங் லென்த் ஷூல போட்டு நினைக்கிறேன். ஒரு ரன் எடுத்துவாங்க. சிங்கிள். ஹேட்ரிக் சிங்கிள் வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் நேருக்கு நேரா ஆடி இருக்காரு. மேல ஆள் வச்சிருக்காங்க. சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஒன் டாப் ஏஜ். அங்க பவுலர் அண்ணாந்து பார்த்தாரு. ஆனா போக முடியல பாலுக்கு. அதுக்கடையில 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 1 பிச்சிலே 1 ரன் ஓட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அங்க ஆளே கிடையாதுன்னு பார்த்தா ஒளிஞ்சிருந்திருக்காரு ஃபீல்டர். ஆனா கேட்ச விட்டுட்டாரு. ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. 3 ஓவர் முடிவுக்கு 34. 3 விக்கெட் இருக்கு. 4th ஓவர் கூட பவுலிங் எண்ட்ல சீனி வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். சின்ரா ஸ்ட்ரைக்ல ஓட்டுறதுக்குள்ள வேகம். டாட் பால் கீழே வந்துச்சு. ஸ்விட்ச் கிட்ட காலுக்குள்ள பூந்து வந்துச்சு. செம்ம வேகம். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஏந்தி விட்டாரு. 1 பவுன்ஸ்ல நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. சிங்கிள். சுரேஷ் ஸ்ட்ரைக்ல ஷாட்டுங்க. பியூட்டிஃபுல் ஹிட். ஃபிளாட்டா அடிச்சிருக்காரு. எல்ல கோட்டுக்கு வெளியே நின்று ரசிக்கிறாரு. கிரீஸ் விட்டு வெளியே போகல. 6. நாளா இருக்கும். கையில பட்டு தேக்கி விட்டாரு பந்து. அங்க இருக்கு. நல்லது ஒரு ஸ்டார்ட் போட்டாரு. எஸ்டூரே லாஸ்ட் ஒன்னு ஒரு முக்கியமான பந்து. வாக்கிங் லென்த் கிரீஸ்குள்ள வரைக்கும் போட்டாரு. சிங்கிள். 4 ஓவர் முடிவுக்கு 44. 3 விக்கெட் இருக்கு. மங்கத்தேவன்பட்டி நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சூர்யா வந்திருக்காரு. யங்ஸ்டர் லாங் ஆஃப்ல அனுப்பி விட்டாரா வெளியேன்னு பார்த்தா அங்க சிவா நல்ல டேக்கன். நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டை பிடிச்சிருக்காரு சூர்யா. நல்ல ஸ்டார்ட். அடுத்த பேட்ஸ்மேன் சத்யா ஓட்டம் ஷாட்டுக்கு போனாரு. டாட் பால். தருவான்
அவரே போட்டு அவரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. 3 டாட்டு. ஃபோர்த் ஒன். ஸ்டெம்ஸில் ஆட பார்த்தாரு ஒயிடு கோட்டுக்கு உள்ள அப்படிங்கிறப்ப 4வது டாட்டு. ப்ளஸ் 2 மோர். வெல் பிளேடு. கட்டுக்கு போனாரு. பெரிய ஓப்பனாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப வேகமாகவும் போயிருக்கு. அவரோட வேகத்தை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு 4. ப்ளஸ் 1. குயிக்கர் ஒன்றுங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் விழுந்த இடத்துல இருந்து வேகமாக வந்துச்சு. 4 ரன்னில் பிடிச்சி போட்டிருக்காரு. கம்பேக்கிங் ஓவராக இருந்திருக்கு சூர்யா கையில் இருந்து. 5 ஓவர் முடிவுக்கு வருது. 48, 4 விக்கெட் இழந்து. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. மலையடி கார்த்தி. அவருக்கான முதல் ஓவர். ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் கீழே வந்துச்சு. டாட் பால். செகண்ட் ஒன். டவுன் த ட்ராக், ஆனால் முன்ன இழுத்து போடுறாரு. அடுத்தடுத்து 2 டாட்டு. தேர்ட் ஒன். ஷாக்கிங் லென்த். வித்தே கொடுக்காத பந்து நேரம் உள்ள வந்தது. சிங்கிள். லோ கேப்ட் கீழே வந்துச்சு. அனதர் டாட் பால் இந்த ஓவரில். 4 பாலுக்கு 1 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் ஓவர். ஸ்டார்ட்ல இருந்துச்சு, ஆனால் பேட்ல சரியான மெண்ட் இல்லை. மேலே காமராஜ் 2 ரன் ஓட பார்ப்பாங்க. கிடையாது. சிங்கிள். லாஸ்ட் 1. வேகத்தை கம்மி பண்ணி தெளிவாக போட்டாருங்க. சென்ஸ் ஆஃப் பவுலிங். சைஸா வந்து 1 ஓவரை மூவ் பண்ணிட்டாரு 2 ரன்ல. மலையடி கார்த்தி. 6 ஓவர் முடிவுக்கு ரவுண்டா 50 ரன் ஆடி இருக்காங்க. 4 விக்கெட் இருந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் சூர்யா வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் ஓவர் 4 ரன்ல பிடிச்சி போட்டாரு. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் நல்லா பிடிச்சிருக்காங்க. வெல் பிளேட். லாஃப்டர் ஷாட்டு. நேருக்கு நேராக சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். போன பால் ஒயிட் ஏறி பால். நல்ல ஷாட். பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்ப பவுண்டரி போய்டு நினைக்கிறேன். 1 பவுன்ஸில் ஃபாஸ்டராக கிளியர் பண்ணிருச்சு. மச் நீடட் 4. நல்ல ஷாட் அகைன். அதே திசை. இந்த தடவை காமராஜ் தேக்கி விட்டுட்டாரு. பவுண்டரி போக விடல. ஸோ நல்ல த்ரோவும் கொடுத்துருக்காரு. இங்க 2 ரன்னுக்கான கால். 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட். நல்ல நீளத்தில் வீடு போட்டுக்குள்ள டாட் பால். இந்த ட்ராக். இந்த பந்து லோ கேப்டா கீழே வந்துச்சு. உருட்டல் பந்து. டாட் பால். ஃபுல்லாக ஒயிடு கோட்டை மறிச்சாரு. தெளிவான பந்து வச்சுங்க சூர்யா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 57 ரன் ஆடிருக்காங்க. 58 டார்கெட் ஃபார் உசலங்குளம் யூகேஎன்ஸ். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கார்த்தி ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் அம்ஜித் ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. அதே பேர். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட சுரேஷ் வெயிட் பண்ணி ஆட பார்த்தாரு. லெக் கட்டர் மாதிரி போட்டாரு. அப்பீல் எடுத்தாங்க. விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஏர்லியராக ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா காமராஜ் உள்ள. ஃபுல் டாஸ். கேப்ல கிடையாது. ஃபீல்டர் கையில். ரன்ஸ் ஓடல. டாட் பால். பேச்சாங்க ஃபீல்டர். சைஸா போறாரு. சுத்தி போறாரு. தட்டி விட்டுட்டாருங்க. பிடிச்சிருந்தா ஏர்லியரா 2 விக்கெட்டை பிடிச்சிருக்கலாம். கொஞ்சம் ப்ரெஷர் போட்டுருந்துருக்கலாம். டூரு போன பால் போய் இந்த பந்து ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாரு. ரன்ஸ் ஓட மாட்டாங்க. இதுவும் டாட்டு. கிரேட் ஷாட். பவர் பிளேங்கிற காரணத்தால கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 7 ரன் ஆடி இருக்காங்க. அதில் ஒரு 4 அடங்கும். 1 விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர். நிதிஷ் வந்திருக்காரு. அம்ஜித் ஸ்ட்ரைக்கில். வித்தே கொடுக்காத பந்து. ஃபீல்டரை ஏமாத்திருக்கு பந்து. கேப்பில் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். சிங்கிள். காமராஜ் ஸ்ட்ரைக்கில். ஆஸ்டம்ஸில் தெளிவாக அப்பர் கட்டுக்கு போக பார்த்தாரு. பவுண்டரி. நல்ல ஷாட்டுங்க. குயிக்கராக போயிடுச்சு. 1 பவுன்ஸில் பவுண்டரி. அடுத்தடுத்து 2 4 காமராஜ் பேட்டில் எடுத்து பேட்ஸ்மேன் ஹேட்ரிக். இந்த 10 நாளாக இருந்தால் கேப்பு இதுவும் போயிருச்சு. ஹேட்ரிக் 4 காமராஜ். காமராஜ் இல்லைங்க அவரு காமராஜ். பெரிய ஓப்பன் இதுவும். அதே திசை. டீப் மிட் விக்கெட்ல இன்னொரு 4. 4 in a row காமராஜ் பேட்டில். நல்ல ஷாட். லாங் ஆஃப் ஃபீல்டர் உள்ள அப்படிங்கிறப்போ இன்டு த ஆடியன்ஸ்னு பார்த்தா 1 பவுன்ஸில் பவுண்டரி போயிருக்கு. 5 in a row. 5 பந்தில் 5 நாளாக பதிவு பண்ணியிருக்காரு. 2 ஓவர் முடிவுக்கு வருது. பவர் பிளே முடிவுக்கு வருது. 29 ரன் ஆடி இருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இல்லை. உசலங்குளம். தேர்ட் ஓவர் போட தேர்ட் பவுலர் சின்ராஸ். ஸ்டெம்ப் ஆட பார்த்தாரு. டாட் பால். அட்டாக்கிங் டெலிவரி. செகண்ட் ஒன். ஸ்லாட்டில் இருந்துச்சு. நேருக்கு நேராக போயிட்டாரு. லாங் ஆஃப் லாங் ஒரு ஃபீல்டர் மேலே சிங்கிள். காமராஜ் ஸ்ட்ரைக்கில். ஆஸ்டம்ஸில் மேலே எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ஆள் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ நல்ல ஸ்டாப் சிங்கிள். அம்ஜித் ஸ்ட்ரைக்கில். ஃப்ளிக்கு போனார். அதிகபட்சமாக சிங்கிள். நல்ல ஸ்டாப். ஃபுல் டாஸு. ஃபீல்டர் பாலா கைக்கு சிங்கிள். அங்கே ஃபீல்டர் லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணார். அப்படி இருந்தும் பாலுக்கு வர முடியல.
இந்த ஒரு போட சுரேஷ் 30 பாலுக்கு இன்னும் 20 ரன்னு கிட்ட வேணும். நல்ல இடத்துல வந்து உடம்புல போட்டார் அப்படிங்கிற போட்டு ஆட் பால். செகண்ட் ஒன் லேட் கட்டுக்கு போனார், நோ சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ ஓடிட்டாங்க சிங்கிள். பட் ஆறுமுட்டு இந்த தடவையும் முன்னாடி குத்தியாக பிடிச்சிருக்காரு ஒரு பிச்சில் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, நேருக்கு நேராக மாட்டார். கிளியர் ஹிட் நினைக்கிறேன். எஸ் கிளியர் ஆயிடுச்சு. 6 மச்சு நீட்டட் 6. கிட்டத்தட்ட மேட்சை யூகேஎன்ஸ் அவங்க பக்கம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அடிச்சு போட்டாரு கீப்பருக்கு பின்னாடி. அப்படிங்கிறப்போ ஓட தேவையில்லை, பாலை பார்த்து தட்டுன்னு 4 ஓட்டங்களை பெறுகின்றனர். இந்த ஓரோட கடைசி வந்து அட்வான்ஸாக போயிட்டாரு. டாட் பால் கம் பேக்கிங். 4 ஓவர் முடிவுக்கு 47, அதே ஒரு விக்கெட்டோட. இந்த ஒரு போட சின்ராஸ் அவருக்கான செகண்ட் ஓவர். ஸ்விட்ச் கிட்ட முயற்சி, வாட் அ ஷாட், அள்ளி விட்டாருங்க. எங்கேயோ போயிருக்கு. ஒரு லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்விட்ச் கிட்ட திரும்பி அடிக்கிற முதல் 6 நினைக்கிறேன் இந்த கிரவுண்டில். இந்த 6ஓட பார்ட்னர்ஷிப் 50 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தெளிவான பந்து வச்சுங்க. சென்ஸ் ஆஃப் பவுலிங் இங்கே பார்க்க முடியுது. திரும்ப பக்கமாக போட்டார். போன போய்டு ஃபுல் டாஸ். இந்த 6ஓட இந்த மேட்சை யூகேஎன்ஸ் உசிலங்குளம் வின் பண்ணுறாங்க. முதல் டீமாக செமிஃபைனலுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. மங்கத்தேவன்பட்டி ஹார்ட் லக் தெரிவிச்சுக்கலாம். ஒரு ஊர் டீமு ஆக்சுவலாக இந்த 1 லேக் டோர்னமெண்ட்டில் இந்த குவார்டர் ஃபைனல் லூஸ் பண்ணியிருக்காங்க.